ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ரிஷி கிச்சன். இன்றைக்கி ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். இது கடலை மாவு. கடலை மாவு ஒரு 1/4 கிலோ போல் எடுத்துருக்கேன். நல்லா ஜலிச்சு எடுத்துக்கலாம். ஜலிச்சு எடுத்துட்டு நம்ம சிம்மில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். மாவு பச்சை வாசனை போக அதை நம்ம வறுத்து எடுத்துட்டோம்னா தான் இந்த ஸ்வீட் ரெசிபி ரொம்ப சூப்பராக இருக்கும். அடி பிடிக்காமல் ரொம்ப நேரம் வறுக்க தேவையில்லை. கொஞ்ச நேரம் நம்ம வறுத்து எடுத்துட்டால் போதும். அடுத்தது ரவை ஒரு 150 கிராம். இந்த ஸ்வீட்டில் ரவையும் சேர்க்கணும். இதையும் ரவையும் வறுத்து எடுத்துக்கலாம். அடுத்தது 1/4 கிலோ சர்க்கரைக்கு 1/4 கிலோ கடலை மாவுக்கு 300 கிராம் இல்லைன்னா 350 கிராம் சர்க்கரை எடுக்கணும். நான் 300 கிராம் எடுத்துருக்கிறேன். ஸ்வீட் அதிகம் தேவைப்படுறவங்க கொஞ்சம் எக்ஸ்ட்ரா சேர்த்துக்கலாம். இப்போது இந்த சர்க்கரை நல்லா கரைஞ்சி ஒரு கம்பி பதம் வரணும். அந்த அளவுக்கு நல்லா சர்க்கரையை கொதிக்க விடலாம். நம்ம சர்க்கரை எந்த கிளாஸில் ஃபுல்லாக அளந்து போட்டனோ அதில் 2 கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன். ஒரு கம்பி பதம் வந்ததும் நம்ம வறுத்து வச்சிருக்கிற அந்த கடலை மாவு அதை ஜாயின் பண்ணி சிம்மில் வச்சு அதையும் நல்லா இதுக்கு மெயினானது நெய் அதிகப்படியாக தேவைப்படும். இப்போது ஒரு கம்பி பதம் வந்துக்குதா பார்க்கலாம். இன்னும் கொஞ்ச நேரம் கிளறும். இதில் ஏலக்காய் பொடி, ஏலக்காய் தூள்னு விற்கிது, அதை ஒரு சிட்டிகை சேர்த்துக்கணும். லைட்டாக ஒரு பிஞ்ச் சால்ட். இப்போது நெய் தான் இப்போ சேர்க்குறேன். இப்போது கடலை மாவை கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா கட்டி இல்லாத நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் எண்ணெயெல்லாம் சேர்க்கக்கூடாது, நெய் தான் சேர்க்கணும். ஏன்னா அப்போ தான் வாசனையாக இருக்கும் இந்த ஸ்வீட்டு. இப்போது நல்லா கிளறிக்கிட்டே இருக்கணும். இதில் நெய் ஊற்றி நல்லா கிளறணும். ஏன்னா இந்த மாவு இதிலே நல்லா வெந்து வரும். ஸ்வீட்டு அவ்வளோ சூப்பராக இருக்கும் இது.
இன்னும் கொஞ்சம் நெய் ஊற்றி கலருவோம். இதுக்கு மெயினானது அதிகப்படியாக நெய் தான் தேவைப்படும். பாருங்கள், இப்போ நல்லா சுண்டி வந்துடுது. நல்லா மணம், அது நல்லா சூப்பரான வாசனையுடன் ஸ்வீட் ரெசிபி ரெடி ஆகிடுது. இப்போ இது என்ன பண்ணணும், ஒரு பிளேட்டில் நல்லா நெய் தடவிட்டு அது இதெல்லாம் போட்டு ஒரு கொஞ்சம் நேரம் கழித்து, ஒரு 5 நிமிஷம் கழித்து நம்ம அந்த சூட்லேயே கட் பண்ணிடணும். அப்புறம் விட்டுட்டோம்னா கட் பண்ண கஷ்டமாயிடும். கட் பண்ணிவிட்டு அடுத்து பார்க்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பராக இப்போது நெய் தடவிட்டு அதில் போட்டு வச்சிட்டோம். இப்போ இதை கட் பண்ணிவிடுவோம். நம்ம வேறு பிளேட்டுக்கு மாற்ற சொல்லக்கூட அதில் நெய் தடவிட்டு தான் மாற்றணும். இந்த ஸ்வீட்டில் முழுக்க நெய் தான், அவ்வளோ சூப்பராக இருக்கும். இது உங்களுக்கு பார்க்க சொல்லியே தெரியும். இந்த சூப்பரான ஸ்வீட் ரெசிபி செய்து பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், நீங்களும் நம்ம சேர்ந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து ஒரு புதிய வீடியோவுடன் சந்திக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். என்ன பண்ணுறேன்?